அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் ஷார்ட்ஹேண்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டாக இருக்கட்டும், அல்லது டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும், தமிழ் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும். இப்போ ஒரு ஜூனியர் முடிச்சுட்டு தான் சீனியர் பண்ணணுமா? இந்த ரூல் வந்து எப்போ இருந்து சார் வரப்போகுது அப்படின்றது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து பிஃபோர் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் இது. நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சீனியரில் ஜூனியர் இருக்குது, இன்டர்மீடியட் இருக்குது, சீனியருக்கு 3 லெவல் இருக்குங்களா? ஜூனியர் முடிச்சுட்டு ஜூனியர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்மீடியட் பண்ணணுமா? இன்டர்மீடியட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் சீனியர் படிக்கணுமா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக படிக்கணுமா? இப்போ மற்ற சப்ஜெக்டாக இருக்கட்டும், இப்போ தமிழ் ஷார்ட்ஹேண்டாக இருக்கட்டும், ஜூனியர் முடிச்சுட்டு தான் சீனியர் பண்ணணுமா? அதேமாதிரி டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஜூனியர் முடிச்சுட்டு தான் சீனியர் பண்ணணுமா? தமிழ் டைப் ரைட்டிங் அல்லது இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் எது வேணாலும் வச்சுங்க. அது முந்தைய லெவலில் முடிச்சு தான் அடுத்த லெவல் வரணுமா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கலாங்க. நல்லா கவனிங்க. இன்னும் டோட் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணலை. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை, புரியுங்களா? அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் அப்டேட் கொடுக்குறேன். சார் என்ன சார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? நல்லா கவனிங்களே. இப்போ வரைக்கும் நான் ஓப்பனாகவே நான் பேசுகிறேன். எனக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ, தனிப்பட்ட யூடியூபருக்கோ, தனிப்பட்ட அகாடமிக்கோ அல்லது டோட்டுக்கோ கூட இது வரைக்குமே தெரியாது. இனிமே தான் டிசிஷன் வந்து எடுப்பாங்க, புரியுதுங்களா? அதனால் ஒரு லெவல் முடிச்சுட்டு தான் அடுத்த லெவல் எக்ஸாம் போகணுமா? டைரக்ட் சீனியர் பண்ணக்கூடாதா? டைரக்ட் சீனியர் பண்ணலாமா? இதை பற்றிலாம் டோட் அவங்க அப்டேட் பண்ணால் மட்டும்தாங்க உண்டு. இந்த முறை என்ன நடக்கும்ன்றத நமக்கு தெரியலங்க. போன முறை நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. டைரக்ட் சீனியர் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரி டைரக்ட் சீனியர் பண்ணலான்னு போன முறை பிஃபோர் 2024 சொல்லிட்டாங்க. இப்போ பிஃபோர் 2024 சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 2024 என்ன நடக்கலான்றத, என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும், புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் இது சம்மந்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது சிரமமாக இருக்குது. அதனால தான் ஒரு வீடியோவாக போடலான்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ டைரக்ட் சீனியர் பண்ணலான்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? டைரக்ட் சீனியர் பண்ணலான்னு சொன்னால் டைரக்ட் சீனியர் பண்ணிடலாம். சொல்யூஷன் ஓகே, சிம்பிள். டைரக்ட் சீனியர் பண்ணக்கூடாது, அதுவும் குறிப்பாக இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் இருக்குது. ஸோ இப்போ டைரக்ட் சீனியர் பண்ணக்கூடாதுன்னா ஜூனியரை முடிக்கணும், இன்டர்மீடியட் படிக்கணும், அடுத்து சீனியர் படிக்கணும். என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. ஜூனியர் பாஸ் பண்ணவங்க நல்லா கிடைக்கும். ஜூனியர் பாஸ் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இன்டர்மீடியட் பேசேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அல்லது ஜூனியர் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, 7 நிமிஷம் ஸ்பீடு, அதை 6.25 நிமிஷத்துக்கு 6.5 நிமிஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து 100 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் டோட் ஒரு கட்டத்தில் 1 மந்த்லேயோ 2 மந்த்ஸ்லேயோ அப்டேட் பண்ணுவாங்க. டைரக்ட் சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஒரு லெவல் முடிச்சு தான் அடுத்த லெவல் பண்ணணுமா, இதை பற்றிலாம் டோட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஆனால் என்ன பண்ணலாம்? நம்ம ஹையர் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஜூனியர் முடிச்சிருந்தீங்கன்னா ஜூனியரில் 6.5 நிமிஷம் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து இன்டர்மீடியட் ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா இன்டர்மீடியட் பேசேஜை 6.25 நிமிஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதையும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து சீனியர் பேசேஜை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஷெடியூல் வச்சுக்கோங்க. ஜூனியர் பேசேஜை 6.5 நிமிஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10 to 20 நாள் ஷெடியூல் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் வந்து இன்டர்மீடியட் பேசேஜை 1 மாதமோ அல்லது 1.5 மாதமோ 100 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வந்து இன்டர்மீடியட் பேசேஜை 6.25 நிமிஷம் 6.5 நிமிஷத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் சீனியர் இங்கிலீஷ் சீனியர் பேசேஜை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் டோட் வந்து அறிவிப்பாங்க, டைரக்ட் சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். டைரக்ட் சீனியர் பண்ணலாம்னு சொன்னால் டைரக்ட் சீனியர் கூட பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ட் சீனியர் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன லெவல் முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த லெவல் எக்ஸாம் தான் நம்ம போயாகணும், புரியுதுங்களா? ஸோ இதில் கிளியராக இருங்க. நல்லா அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் நமக்கு எப்போ தெரியும்? நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும்ல, அதாவது ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிடும்ல. அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடும் தானே. அப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க, ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சிடும் டைரக்ட் சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற விஷயம் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கடைசி ஒரு மாதம் தான் தெரியும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அல்லது டோட்டு நடுவில் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நோட்டிஃபிகேஷன் டைமில் கன்ஃபார்ம் 100% தெரிஞ்சிரும்ன்றது அது நோட்டிஃபிகேஷன் டைமில். ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் டைமில் கண்டிப்பாக தெரிஞ்சிருங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹையர் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் ஷார்ட்ஹேண்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டாக இருக்கட்டும், ஸ்பீடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் ஒருவேளை டேரக்ட் சீனியர் பண்ணலான்ட்டாங்கன்னா டேரக்ட் சீனியர் போட்டுடலாம். இல்லை ஜூனியர் முடிச்சுட்டு இன்டர் முடிச்சுட்டு சீனியர் போடணும்னு சொன்னாங்கன்னா ஜூனியர் முடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இன்டர் போட்டுக்கலாம். இப்போ இன்டர் முடிச்சிருந்தீங்கன்னா சீனியர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட முடிவு அமைய போகுது. அதான் விஷயம். பட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? டேரக்ட் சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஒரு லெவல் முடிச்சு அடுத்த லெவல் பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கோ தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கோ செகண்ட் பேப்பர் வருமா வராதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கோ தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கோ செகண்ட் பேப்பர் இருந்தால் கடைசி 1 மாதம் போதுமானது. இந்த செகண்ட் பேப்பரை படிக்கிறதுக்கு 1 மாதம் போதும். இன்னும் சொல்ல போனால் 20 days போதும். செகண்ட் பேப்பர் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் வந்தாலோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் வந்தாலோ நமக்கு 20 days போதும். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் ஹையர் லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ.